ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, நிறமாறாத உலகம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தை வந்து நம்ம பாரதி ராஜா நடிச்சிருக்காங்க, நம்ம நடராஜன் அவங்க இருக்காங்க, சாண்டி மாஸ்டர் இருக்காங்க, ரியோ ராஜ் இருக்காங்க, ஆடுகளன் நரேன் அவங்க இருக்காங்க, இந்த மாதிரி கோபி அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்லிகிட்டே போகலாம். யோகி பாபு, இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்க்குற மாதிரி யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பத்தில் பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஸ் இருக்கும். நிறமாறாத உலகம், அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம யோகி பாபுவும் ஒரு பொண்ணை வந்து ட்ரெயினில் மீட் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் பிரச்சனையாகுது, அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆனால் அதை தொடர்ந்து அவங்க இப்போ வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப வேலை கொடுக்குறாங்க. ட்ரெயின் ஏறி அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க. லவ்வில் பாய் ஃப்ரெண்டு கூட பேசுனது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுங்காட்டி வந்து வெளியே போகிறாங்க. ட்ரெயினில் போய் ஊருக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது யோகி பாபு அங்கே வந்து இதாக வராரு. எப்படின்னா, அந்த டிக்கெட்லாம் வாங்குவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஆளாக வராரு. அங்கே வந்து யோகி பாபு அந்த பொண்ணு வந்து கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி ஓடுறாங்க, ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசில். அது ஓடினதுக்கப்புறம் பாம்பேக்கு வராங்க. பாம்பேக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோவோட வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுறாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து என்ன ஆனார், அந்த பொண்ணு வந்து என்ன விஷயமா வந்து தள்ளப்பட்டது, மும்பையில் நடக்கிற ஒரு ரெட் லைட் ஏரியாவில் வந்து தள்ளப்படுதுன்னே சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நடராஜன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துக்கு போகும்போது கண்டுபிடிப்பார்னே சொல்லாங்க. ரிவெஞ்ச் இருக்கிற ஸ்டோரி தான் இந்த படம். அதாவது இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா தான் எப்போவுமே மெயின். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுனா அம்மா தான். அது வந்து ஸ்டாண்டர்டாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கானே சொல்லாங்க. அம்மாவை வச்சு இந்த படத்தை வந்து மூவ் பண்ணது, ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்ட்டாக மூவ் ஆகுது. அதே மாதிரி லவ் ஜானர் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யோகி பாபு தான் இந்த படத்தில் ஹைலைட்னே சொல்லாங்க. அவர் தான் கதை சொல்லிக்கிட்டே வராரு. அதே மாதிரி ஆடுகளன் நரேன் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் சொன்ன பாருங்கள், கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சேர்ந்து அவர் வெட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோபி தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக வராரு. கோபி அதோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி நல்லா பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வருவார். அதோட அம்மா சென்டிமெண்ட் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அம்மா தனிப்பட்ட முறையாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்டை இழந்து. அப்போ வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் அம்மா மாதிரி வளர்த்திக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லாங்க. சாண்டி அவங்க ஆட்டோ ஓட்டி அது வந்து ஒரு நல்ல ஜேனராக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு கதையாக போகும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதையாக போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நடராஜன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனாக வந்து அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி வில்லன் டீம்கிட்டருந்து எல்லாம் சேர்ந்து அந்த ரெட் லைட் ஏரியாவிலேருந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குலாம் என்னாச்சு ஏதாச்சு, ரியோ ராஜ் எதுக்கு வராரு, பாலசரவனோட காமெடி எல்லாமே இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டுனே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அம்மா தான் எதுக்கு எடுத்தாலும் முக்கியம். அதை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக நல்லா பார்த்துக்கோங்க, இருக்க வரை கண் கலங்காமல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் நடிச்சவங்க பாரதி ராஜா இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் கதை சொல்கிறது இதான் கான்செப்ட். அம்மாவை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அம்மா தான் உங்களுக்கு ஒரு தங்க கிஃப்ட்டு. அதை வந்து நீங்கள் கண் கலங்காமல் அவங்கள பார்த்துக்கணும், கடைசி வரை கரையை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.